அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் லியாண்டர் பயஸ். புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரரும் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றவருமான லியாண்டர் பயஸ் இன்றைக்கி பிறந்திருக்கிறார். கோவாவில் பிறந்தவர் 1973ஆம் ஆண்டு. கொல்கத்தாவில் வளர்ந்தவர். தாய் ஒரு முறை முன்னாள் தேசிய கூடைப்பந்து வீரர். முன்னாள் தேசிய கூடைப்பந்து அணி வீரர், பாஸ்கெட் பாலோட டீமோட வீரராக இருந்திருக்காங்க, ஒரு பிளேயராக இருந்திருக்காங்க. 1982 இந்திய கூடைப்பந்து அணிக்கு தலைமை தாங்கியவர். தந்தை 1972 ஒலிம்பிக் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் விளையாடியவர். 5 வயதில் டென்னிஸ் விளையாடத் தொடங்கினார் பயஸ். இவரின் திறமை ஆர்வத்தை கண்ட பிரிட்டானிகா டென்னிஸ் அகாடமி இவரை சேர்த்து கொண்டு பயிற்சி அளிக்க தொடங்கியது. இவரது ஆரம்பகால வளர்ச்சியில் இந்த அகாடமிக்கு முக்கிய பங்கு உண்டு. 1990 ஜூனியர் விம்பிள்டன் பட்டம் வென்று சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். ஒரு வெற்றி வீரராக டென்னிஸ் உலகில் காலடி எடுத்து வைத்தார். டேவிஸ் கோப்பை போட்டிகளில் இவரது வெற்றி சாதனைகள் மகத்தானவை. டென்னிஸ் தரவரிசையில் தன்னை விட முன்னணி ரேங்கில் இருக்கும் பலரை இவர் வீழ்த்தியிருக்கிறார். மகேஷ் பூபதியுடன் இணைந்து சர்வதேச டென்னிஸ் அரங்கில் விம்பிள்டன் மற்றும் பிரெஞ்சு ஓப்பன் போட்டிகள் உட்பட ஏராளமான கிராண்ட்ஸ்லாம் இரட்டையர் பட்டங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார். பல்வேறு சர்வதேச கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளான ஆஸ்திரேலிய ஓப்பன், அமெரிக்க ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன் போட்டி உள்ளிட்ட அனைத்திலும் பட்டங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தவர். முன்னாள் டென்னிஸ் உலக நம்பர் 1 வீராங்கனை மார்டினா நவரத்திலோவாவுடன் நிறைய போட்டிகளில் இணைந்து விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறார். டேவிஸ் கோப்பை மற்றும் அட்லாண்டா ஒலிம்பிக்கில் இவர் பெற்ற வெண்கலப் பதக்கமும் இவரது குறிப்பிடத்தக்க வெற்றிகள். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவில் கனடா நாட்டைச் சேர்ந்த மார்டினா ஹிங்ஸுடன் இணைந்து பட்டம் வென்றார். அந்த சமயத்தில் இவரது வயது 41. கிராண்ட்ஸ்லாம் வரலாற்றிலேயே அதிக வயதில் பட்டம் வென்ற வீரர் என்ற புதிய சாதனையை லியாண்டர் பயஸ் ஏற்படுத்தினார். இது இவரது 15வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம்.